Hi students, exercise 8.4 unit 8ல 7th problem பார்க்கணும் நம்ம. So given problem பாருங்க 7th one. From a well shuffled packs of 52 cards. So 52 cards already நமக்கு தெரியும். Black card, red card, அதுல 4 types இருக்கும். அந்த card யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். Drawn at a random. Find the probability of being either a red king or black queen. So நமக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. Red coin ன்னு ஒன்னு, black coin ன்னு ஒன்னு. So two கான்செப்ட் இருக்கு. So ரெண்டு கான்செப்டையும் subdivision 1, subdivision 2 ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஜெனரலா யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம as usual two கான்செப்ட்னும் போது ஃபர்ஸ்ட் ஒன்னு A னும் செகண்ட் ஒன்னு B ன்னு யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி A union B ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். probability of A union B ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். So question number 7ல சொல்யூஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். Number of S equal to நம்மளோட sample space மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க 52 cards இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Two concept நமக்கு questionல கொடுத்தாங்க. அதுல first concept நமக்கு என்னது red king சொல்லிருக்காங்க. So let capital A be a red king. So இத நம்ம ஏன் எடுத்துறோம் A equal to நமக்கு என்ன தெரியும் red king எத்தனை இருக்கும் ரெட்ல 2 types இருக்கு. So ஒன்னு diamond இன்னொன்னு நமக்கு என்னது hearting. கிங்ன்றது இதுல ஒன்னு இருக்கும் டைமண்ட்ல ஒன்னு இருக்கும் ஹார்டின்ல ஒன்னு இருக்கும் சோ இதுல ஒரு கிங் இதுல இருக்கும் சோ மொத்தமா ரெட்ல நமக்கு எத்தனை கிங் தான் இருக்கும் 2 கிங்ஸ் தான் இருக்கும் சோ நம்பர் ஆஃப் A equal to 2 probability of A equal to number of A by number of S சோ நான் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டே இருக்கேன் ஃபார்முலாஸ் ஒன் டைம் ஆது என்ன ஆகணும் क्वेश्चनல எழுதணும் நம்பர் ஆஃப் S 2 by 52 சோ ரெண்டுமே 2 டேபிள்ல வரும் ஆனா நம்ம கேன்சல் பண்ண தேவையில்லை நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது கேன்சல் பண்ணாதீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது அதான் ஈஸியா இருக்கும் சோ P of A கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நமக்கு B செகண்ட் கான்செப்ட் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா क्वेश्चनல let B be a black queen சோ blackல queen blackலயும் நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு ஒன்னு நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்பேட் இருக்கு இன்னொன்னு கிளவர் இருக்கு சோ ஒன்னு இந்த மாதிரி ட்ரீ மாதிரி இருக்கும் இன்னொன்னு இப்படி கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் சோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் இது ஒன்னு கிளவர் இன்னொரு ஸ்பேட் இதுல ஒரு குயின் இருக்கும் இதுல ஒரு குயின் இருக்கும் சோ டோட்டலாவே ரெண்டு குயின் தான் இருக்கும் நம்பர் ஆஃப் B equal to 2 so probability of B equal to number of B by number of S 2 by 52 ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிருக்கேன் டூ கான்செப்ட் கொடுத்தாலே நமக்கு என்ன ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் சோ இங்க என்ன நமக்கு பாருங்க ரெண்டுத்துக்கு நம்ம இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும்ல அப்ப P of A intersection B யும் கண்டுபிடிக்கணும் A intersection B னா A B ரெண்டுலயும் எதா காமனா இருக்கணும் சோ இங்க என்ன இருக்கு பாருங்க டைமண்ட் ஹார்டின் இங்க இருக்குது நமக்கு ஸ்பேடு கிளவர் சோ இது ரெண்டுலயும் ஏதாவது காமனா இருக்கும் பாருங்க இது ரெண்டும் கிங் இது ரெண்டு குயின் சோ இதுல எதுவுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா ஈக்குவலாவே வராது சோ அப்போ P of A intersection B equal to 0 by 52. So, answer is 0 தான். நம்ம as usual formula substitute பண்ண வேண்டாம். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So, P of A value 2 by 52. P of B value 2 by 52 minus P of A intersection B 0 by 52. So 0ன்றதால இது ஃபுல்லா வேனிஷ் ஆயிடுது யூஸ் பண்ண போறது இல்ல இந்த டூ வேல்யூஸ் தான் டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கங்க சிம்பிள் இருக்க மாதிரி 4 by 52 சோ இத நம்மளால கேன்சல் பண்ண முடியும் ரெண்டுத்துமே நம்ம கேன்சல் பண்ண போறோம் சோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் 1 4 is 4 1 4 is 4 balance 1 3 4s are 12 so answer P of A union B equal to 1 by 13 next question பாருங்க question number 8 நம்ம பார்க்கணும் a box contain a card number 3 5 7 9 etc means இது நம்ம etc ன்னு போட போறது இல்ல full numbers நம்ம எழுதணும் 3 5 7 9 etc 35 37 லாஸ்டா 37 ஓட முடியுது a card is drawn at a random from a box so இந்த நம்பர் நமக்கு எந்த ஃபார்மேஷன்ல இருக்குன்னு பாருங்க 3 5 7 9 சொல்லிட்டு இது 3 5 7 ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் ஒன்னு அது odd நம்பரா இருக்கணும் அப்படி இல்ல prime நம்பரா இருக்கணும் So odd number means 3, 5, 7, 9 ஒவ்வொரு நம்பர் விட்டு வரப்போகுது அந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கு சப்போஸ் prime நம்பரா இருந்தா என்ன இருக்கும் இந்த இடத்துல 9 வந்திருக்காது 9 is not a prime number இது composite number so அப்ப இந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க prime number orderல தான் odd number orderல தான் கொடுத்திருக்காங்க நமக்கு
A card is drawn at a random from a box. Find the probability that drawn card have been either multiple of 7 or a prime number. So ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு multiples of 7, ஆறுக்கு அப்புறம் செகண்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, prime number. ஸோ கொடுத்துருக்க இந்த நம்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுக்க போறோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல எடுக்க போறோம், செகண்ட் பி என்ன எடுக்க போறோம், பிரைம் நம்பர் எடுக்க போறோம். ஸோ இதை ப்ராப்ளமா இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். இது வரைக்கும் நம்ம கார்டு டைஸ்ன்னு கொடுத்தாலும் ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி நியூவாக கொடுக்கும்போது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க, 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா 37 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அது லைனாக எழுத போகிறோம். 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37. இது வரைக்கும் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 37 வரைக்கும் தான். ஸோ அதெல்லாம் நம்மளும் என்ன பண்ணிக்கணும், 37 வரைக்கும் தான் எழுதிக்க போகிறோம் சாம்பிள் ஸ்பேஸை. ஸோ இப்போ 37 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் பேஸ் நமக்கு தேவை. ஸோ இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இருக்கு. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் 18 நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, கான்செப்டாக கொடுத்துருக்க 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 கண்டுபிடிக்க போகிறோம். லெட் கேபிட்டல் ஏ பி எ மல்டிபிள் ஆஃப் 7. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஸோ 7 டேபிள் மல்டிபிள் என்னது, 7 டேபிளில் வரதான் எழுத போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 டேபிள் இது எதெல்லாம் வரும் பாருங்க. 1 7 7 வரும், அதுக்கப்புறம் 14 வராது, 3 7s are 21, 4 7s are 28 இல்லை, 5 7s are 35 இருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த 3 வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். அப்போ 7, 21, 35, ஸோ 35 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. So probability of A equal to number of A by number of S. So number of A நமக்கு 3, number of S total நமக்கு எவ்வளவு இருந்துச்சு 18. P of A. Next P of B கண்டுபிடிக்கணும். P of B க்கு நமக்கு B values நம்ம என்ன எடுத்துக்க சொன்னாங்க, prime numbers எடுத்துக்க சொன்னாங்க. So let B be a prime number. So prime number நமக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த டேபிளில் மட்டும்தான் வரும், வேற எந்த நம்பர்லையும் வராது. ஸோ அது 1 டேபிளில் வரும், அதோட டேபிளில் மட்டும்தான் மல்டிபிளாக வரும். ஸோ அப்படி நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க 3 டேபிளில் மட்டும்தான் வரும், 5 டேபிளில் மட்டும்தான் வரும், 9 3 டேபிள்லையும் வரும், 9 டேபிளையும் வர கிடையாது. இப்போ 11, 13, 17, 19, 23, 31. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது, ப்ரைம் நம்பர். அதோட நமக்கு என்ன எக்ஸ்ட்ராவும் சேரணும், 37 வரணும், 37. ஸோ இதெல்லாம் நம்மளோட ப்ரைம் நம்பர். ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல ஆர்டர் எழுதிக்க போகிறேன். ஸோ பி ஈக்குவல் டு 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. ஸோ நான் இது ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 29ம் அதோட 7 ஆல்ரெடி டவுன் பண்ணதெல்லாம் பார்க்கல. ஸோ 7ம் 29ம் ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ அதையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ ஃபுல்லாக இப்போ கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் பி எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் 11. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ் 11/18. நமக்கு என்ன தேவை, ஃபார்முலா படி 2 கான்செப்ட் இருக்குன்னா இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போது ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன இருக்கணும், ஏ வேல்யூ பி வேல்யூ காமனாக ஏதாவது இருக்கணும். ஸோ இதில் 7, 21, 35 இருக்குது. இதில் ஏதாவது காமனாக இருக்கா பாருங்கள். 7 ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது, காமனாக இருக்குது. 7ன்ற நம்பர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பேலன்ஸ் இருக்க 21, 35 எதுவுமே வரல. ஸோ அப்போ 7th நமக்கு காமனாக இருக்க ஒரு வேல்யூ. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1/18. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி
minus P of A intersection B. ஸோ எப்போ நமக்கு 3 கான்செப்ட் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம A, B, C 3 யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். P of A 3/18, P of B 11/18 minus P of A intersection B 1/18. ஸோ எல்லாத்தோட பேஸும் ஈக்குவலாக இருக்குது. 1 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். அதோட 11 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 11 + 3 14, 14 - 1 13/18. ஸோ 13 18 ஒரே டேபிள் வரப்போகிறது இல்லை. ஸோ P of A union B equal to 13/18. ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளமாக இதை கண்டினியூ பண்ணுங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing எய்தர் எ கிங் ஆர் எ குயின்? ஸோ கிங் குயின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கான்செப்டில். ஸோ அது ரெட்டோட தான் பிளாக்கோட தான் எதுவுமே நமக்கு டினோட் பண்ணாதில்ல. கிங்னும் போது ஃபுல் கான்செப்ட்டுக்கும் கிங் எழுதுங்க, ஏன்னு எடுத்து. அடுத்து பின்றது குயின். ஸோ ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிங்க. drawn at a well shuffled packs of 52 cards. ஸோ இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.